ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்று நாம இறை வழிபாட்டை செய்வது மிக மிக நல்ல விஷயம். மற்ற நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்யாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை அன்று கட்டாயம் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி நம்மளால எந்த அளவுக்கு ரொம்ப ஆடம்பரமா செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு தீபம் ஏற்றி 2 வெத்தலை பாக்கு வச்சு நீங்க வழிபாடு செய்தால் கூட போதுங்க. ரொம்ப எளிமையா நம்ம வழிபாடு செய்யலாம். அப்ப நம்ம செய்யும் போதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவான வைப் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி நம்முடைய பதிவுகள்லயே நிறைய பதிவு பண வரவிற்காக பரிகாரங்கள், மந்திர ஜபங்கள் எல்லாமே நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். அதுலேயும் இன்றைய நாள் பார்க்கக்கூடிய இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் நம்மளுடைய சித்தர்கள், முனிவர்கள் அவங்க எல்லாமே இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சு அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அவங்க நினைச்சதை, அவங்க விருப்பத்தை வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவுல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருவருமே சொல்லலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாதுங்க. இதை வந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம கிட்ட தங்குனாதான் நம்மளுக்கு பணம் வந்து அதிகரிக்கும். அப்படி பணத்தை வசிக்கப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தாங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு வரி மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு கவுண்டிங் கணக்கே கிடையாதுங்க. நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு தோணுதோ சொல்லலாம். 5 நிமிஷம், 10 நிமிஷம், உங்களுக்கு எத்தனை நிமிஷம் உங்களால சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தினந்தோறும் சொல்லலாமா, இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நாம சொல்லணுமா அப்படின்னா தினந்தோறுமே நீங்க இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். வெள்ளிக்கிழமை அன்று நாம ஸ்டார்ட் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு கிழமையாகும். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவும் அமைகிறது. பண வரவிற்கு இந்த ஒரு மந்திரம் ஒன்று போதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வு கிடைச்சிடும். உங்களுக்கு நிறைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. பொருளாதார பற்றாக்குறை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க அனைவருமே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கொண்டே வரும்போது நிச்சயம் உங்களுக்கு பண வரவுல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா? இந்த மந்திரம் தாங்க. ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த மந்திரத்தை நீங்க கவுண்டிங்கே இல்லாம, கணக்கே கிடையாது, 27 முறை தான் சொல்லணும், 108 முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கணக்குமே கிடையாது. ஏன்னா ஒரு சில மந்திரங்களுக்கு நானே சொல்லுவேன் இத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு. ஆனா இந்த மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல பணம் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு பண வரவிற்காக மட்டுமே நாம இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சரிங்க, இது பணத்திற்காக மட்டும்தான் நாம சொல்லணுமா அப்படின்னா பணத்திற்காகவும் தாங்க. இப்போ நகைகள், நிறைய பேருக்கு நகை இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப விலை ஏறி போயிடுச்சு. தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது ஒரு எட்டாத கனியாகவே இருக்குது இல்லைங்களா? இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கொண்டே வரும்போது உங்ககிட்ட ஒரு பொட்டு தங்க நகை கூட இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வரும்போது நிச்சயம் உங்களுக்கு ஆடை, ஆபரணங்கள், நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரம். இத ரொம்ப பயபக்தியோட, நம்பிக்கையோட நாம சொல்லணும். நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு அதற்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கீழே உட்கார்ந்து சொல்றீங்க அப்படின்னா, வீட்டுல சொல்றதா இருந்தா தரையில ஒரு விரிப்பு விரிச்சு உட்கார்ந்துட்டு கிழக்கு பக்கமாகவோ இல்ல வடக்கு பக்கமாகவோ உட்கார்ந்து
நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் கோவிலில் போய் சொல்கிறோமா அப்படின்னா கோவிலில் எந்த ஒரு துணியும் நம்ம ஒரு விரிப்பும் விரிக்க தேவை கிடையாதுங்க. நீங்கள் தாராளமாக அப்படியே உட்காந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை மணி நேரம் சொல்லணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய வசதியை பொறுத்தது. அதனால் 5 நிமிஷம் சொல்லணுமா 10 நிமிஷம் சொல்லணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே வரும்போது நிச்சயம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு பணம் வரும், ஆனால் வந்த இடம் தெரியாமல் அது செலவாயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் வீண் விரய செலவை தடுத்து பணத்தை அதிகரிக்கும். நம்மளுக்கு வருமானம் அதிகரித்து விட்டால் கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அதனால ஒரு கல்லுல 3 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி வீண் விரயத்தையும் தடுக்கும், கடனையும் தீர்த்து விடும், பணமும் அதிகமாக வரும். இப்படி நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க, இந்த நாள்ல நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கோம். வருகிற வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நாங்க ஸ்டார்ட் பண்ணி இதை சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க தாராளமாக இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து நீங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தாங்க இப்படி, அதுக்கப்புறம் நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே வரலாம். நாம ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் வெள்ளிக்கிழமை நாங்க சூஸ் பண்றோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள், மகாலட்சுமியை வழிபாடு செய்யக்கூடிய உகந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும் போது, அதுவும் பணம் சம்பந்தப்பட்டதுக்காக நம்ம ஆரம்பிக்கும் போது பண வரவுல இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். அதனாலதான் நம்ம வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண சொல்றோம். இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.